ஹலோ சார், நான் காளி பேசுறேன் சார், போஸ்ட்மேன் கீழ்மலையிலேருந்து. சொல்லுப்பா காளி, என்ன விஷயம்? என்னத்தை சொல்லுங்க, பாடா படுத்தானுவ. போஸ்ட்மேன் வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்க சொன்னானுவ. ஃபோன் பேசுறதுக்கு ஒரு மைல் தூரம் இருக்குது சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார், கேட்கா சார்? யோ உட்காருங்க. சரி சார். இங்கே என்ன செய்திரு? அங்கிட்டு போய் உட்காரோம். நல்ல கவட்டை கடையில் வந்து உட்காந்து எப்படியாச்சும் விஷயத்தை பேசலான்னு பார்க்குறேன். மனுஷன் கடுகடுன்னே இருக்கிறாரு. சார், இந்த ஊரே எனக்கு தோதலை சார். இவனோட பெரிய அச்சலாத்தியா இருக்கு சார். போஸ்ட்மேன் வேலையை பார்க்க விட மாட்டேங்கானு சார். எதை கேட்டாலும் சாத்திரம் சம்பிரதாயம் சொல்லி அவன் குலதெய்வம் மாதேஸ்வரம் பேச சொல்லானு சார். இது கூட பேசியா சார்? ஸ்நாக்ஸ் வாங்கி திங்கிறதுக்கெல்லாம் நடுச்சாமத்தில் எழுப்புதானு சார். ஒரு 50-60 வருஷம் பின்தங்கி இருக்கு சார் இந்த ஊர். என்னை காப்பாத்துங்க சார். தயவு செஞ்சு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருங்க சார். யோ லாரியா, நீ வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர்? இது ஃபர்ஸ்ட் போஸ்டிங் தானே? ஆமாம் சார். அப்போ கொஞ்ச நாளைக்கு நீ அந்த இடத்துல வேலை பார்த்தாதான் அதை பற்றியே யோசிக்க முடியும் சார். இந்த ஊருக்கெல்லாம் போஸ்ட்மேனே தேவையில்லை சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இங்க பாரு காளி, காலங்காத்தால கடுப்பேத்தாத. உலகத்துல யாருக்குத்தான் பிரச்சனை இல்ல, முடிஞ்சா பாரு. அப்படி முடியலையா தன்னை போல வந்து ரிசைன் லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். 33 வயசாகி இன்னும் கல்யாணம் கூட முடிக்கல. இந்த கவர்மெண்ட் வேலை வச்சு தான் வீட்லயே பொண்ணு பார்க்காங்க. போஸ்டத்துக்குலாம் எல்லாம் ஆட முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாம் போய் சேரணும் தான் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸை நடத்திட்டு வருது. சம்பளத்தையும் வாங்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கவும் கஷ்டமா இருக்குன்னா வருஷக்கணக்கில் அங்கேயே குடியிருக்கானே, அவன் மனுஷன் இல்லையா? வரானு பூரா அப்படியே குறை பேசிட்டு இருந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸை இருந்து முன்ன வேண்டியதாயா சார்? அதுக்கு இல்லை சார். சார் சார் சார், அப்போதே கேட்கணும் இருந்தேன். நம்ம ஆதிமலைன்னு கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க மாட்டீரா? அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? நீங்கள் ஏதோ கோவமாக இருக்கீங்க போல. நான் வேணா நாளைக்கு வரேன். நமக்கு சரி தானே. யோ யோ நில்லும். எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுறோம். அப்புறம் நடுச்சாமத்துலேருந்து கதவை தட்டு வரு. இங்கே வாங்க. மேற்கங்க ஆதிமலைன்னு ஒரு ஊர் இருக்கு சார், தெரியுமா? அதுக்கும் மேல ஊரா? ஆமா சார். அங்கே ஒரு 10 வீடு போட்டிருக்காங்க. அதுல மூக்கேன்னு வளர்த்தியான ஒரு மனுஷன் உங்க ஒசரத்தில் இருப்பார் சார். அந்த ஆளு பேத்தியதே நம்ம பையனை கேட்கலாம்னு இருக்கேன். என்ன வெக்கமா சார்? நீங்கள் கொஞ்சம் பதுவாக சமயம் பார்த்து அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சு வந்து சொன்னீங்கன்னா பையன் கல்யாணத்தை வர தையிலே முடிச்சிடலாம் சார். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்க. என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் கோட்டிக்கிற மாதிரி இருக்கா? அட என்ன சார், நல்லா படித்தவர், 4 விஷயம் தெரிஞ்சவர். இந்த விவரம்லாம் நீங்கள் விசாரிச்சு சொன்னா தானே சரியாக இருக்கும். எனக்கும் என் பொஞ்சாதிக்குமே பழைய தபால் சார்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சாரு. விடுங்க சார். இதுக்கிட்ட நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். பாருங்க கோபத்தில் எப்படி அழுக வருதுன்னு. வேணும்னா உங்களுக்கு இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சலாமா சார்? வந்துட்டாரா செல்லக்குட்டி? என்ன பண்றீங்க? வந்துட்டாரா? துணி துவைக்கிறீங்களா? இல்ல, மாடு மேய்க்கிறேன். டேய், அந்த வண்டார் போறா, போய் கேளுடா. என்ன பண்றீங்க? நீங்க வாட்டுக்கு மண்ணலி போக மாட்டேன், கண்டு கண்ணா வந்து போயிட்டே இருக்கியா? மாரிமலுக்கு நிகாஜ் காயம் வந்திருக்கா சார்? வாழ இங்க வரு. நான் வந்து 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள 50 தடவை வந்துட்டேன்.
லெட்ரு வந்தா நானே கொண்டு வந்து கொடுப்பையா. ஏயா பாடா படுத்துவீங்க? அட துண்ட உடைக்க சார், மாரியம்மா கவர்மெண்ட்டுக்கு மனு போட்டுருக்கா. 4 கிலோ அது வாட்டு ஓடிட்டே இருக்கு. எங்களை மாதிரி நதிலா ஜனங்களுக்கு நீங்க தானே சார் கவர்மெண்ட். நீங்க என்னடா இழுச்ச புள்ளியாட்ட இங்கே கிடைக்க. உங்களாத்தா மாரிமாளுக்கு ஒரு வதமே வரணும். அவளுக்கு கூட தெரிஞ்சா எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்களா சார்? ஏம்ல இப்படி கூப்பாடு போடுது? பக்கத்தில் தானே நிற்க. பைய பேசு, சொல்லு. உன் பேர் என்ன? இடுக்கி. பா மிஸ்டர் இடுக்கி சார், உங்கள் குலதெய்வம் மாதேஸ்வர மேலே சத்தியமாக சொல்லுதேன், மாரியம்மாளுக்கு லெட்ரு வந்தால் நானே கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். சரிதானா? சார் இந்த சங்கதியை முன்ன கொட்டி சொல்லியிருந்தா நான் இதுக்கு இத்தனை வாட்டி மலையிலிருந்து வர்றேன். எனக்கு நான் நேத்தி கடனா காப்பி விட்டா காய் போட்டிருந்தா மழை வந்துச்சுன்னா. போஸ்ட்மேன் சார், எங்க ஐயன் மேல சத்தியம் பண்ணி இருக்கியா? பார்த்து சூதனை வேண்டாம் அனுத்துக்கோங்க. இல்லைன்னா எங்க மாதேஸ்வரி இட்டு வச்சு கண்ணை நோட்டி போடுவான். அப்புறம் கண்ணு வச்சுன்னா பொண்ணு கிடைக்காது. இருடா, நானே இன்னும் கிளம்பல. எனக்குன்னு ஒன்று வாச்சிருக்கானோ. தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கீழ்மலை மக்கள் சார்பாக எங்கள் ஊரில் வெறும் பணப்பரிவர்த்தனைக்கு மட்டுமே பயன்பட்டு வரும் இந்த தபால் நிலையத்தை அப்புறப்படுத்திவிட்டு எங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு புதிய கூட்டுறவு வங்கி அமைத்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கீழ்மலை ஊர் மக்கள். மனு கரெக்டா இருக்குடே. நீ ஒரு 20 பேர்கிட்ட மட்டும் கை நட்டு வாங்கி அனுப்பு. மற்ற நான் பாத்துக்கிறேன். கலெக்டர் நமக்கு தாளுதாம்ல. என்னண்ணே நம்பித்தான் இருக்கேன். நீ வாட்டுக்கு வலிக்கையில இருக்கு, தண்ணியா கொடுங்க. நீ கேட்டா தானே கிடைக்கும். மொரச்சாப்ல என்ன நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கேன். வாழ்க்கை சென்று கொடுக்க 20 பேர் தானே மகளே, ஈஸியா வாங்கிடலாம். ஆனா நீ தான் அதை முடிச்சு கொடுக்கணும். பார்த்து இல்ல ஒரு நிமிஷம் சொல்லு. அவனுகிட்ட கை நட்டு வாங்கும்போது பார்த்து வாங்கு. ஏமாத்துறேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். பிறகு போஸ்ட்மேன் வேலைக்கு ஆபத்தாயிரும்ல. போஸ்ட் வந்துருச்சா? ஆனது நீங்க தானே? ஆமா. இந்தாங்க. இதென்ன சார் இத்தனுண்டா இருக்கு? எனக்கு டிவியில காமிக்கிறப்ப பெருசா தானே இருந்துச்சு. எங்கிட்ட மாத்திக்கிட்டு கொண்டாந்துட்டீங்களா? அம்மா, டிவியில் ஒன்றுமில்லாத சேர்த்து கூட பெருசாக தான் கட்டணும். அதெல்லாம் நம்பக்கூடாது. இது வேணாம் சார், இது நீங்களே வச்சுட்டு என் காசு திருப்பி கொடுங்க. நீ என்னம்மா ரூபா ஏன்ட்ட கேட்க? டிவி காரண்ட போய் கேளுமா. இப்போ நான் கட்டின அவ்வளோதானா? ஐயோ கொண்டுட்டு எங்கள் வீட்டுக்காரன். நல்லா ஆளுற பாரு. விவகாரம் கட்டுருச்சா? இப்போ ஒன்றுன்னா 10ண்டுவான். அப்படித்தான் அவன் ஏற்கனவே சாமி ஆடுவான். சலங்கி வேற கட்டி விட்டாச்சே. ஐயோ என்னதான் ஜெயிப்பேன். இந்த டிவிக்கார வாயில மண்ணு விழுந்து போக அதில் காமிக்கிறப்ப என் மாமியை மண்டை தண்டி இருந்துச்சு. என்ன செய்யப்போறேன் தெரியல. புலம்பாம இதில் ஒன்று போடு. இதென்ன சார் இன்னொரு கை நாடு போட சொல்றீங்க? அது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தனியாக ஒரு இடம் கேட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனு போட்டுருக்கு. அதுவும் சரித்தேன். நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு பொஞ்சாதி வந்தா தனியாக ஒரு வீடு இருந்தால் தானே சௌரியமாக இருக்க முடியும். சரிங்க சார். என்ன சார் வேலை முடிஞ்சா? அதெல்லாம் மொத்தமா முடிஞ்சிடும். ஐயோ போச்சே போச்சே ஏமானோ மறுவாத அம்பட்டு போச்சே. ஏமா பத்திரிக்கை தானே படிச்சு காமிச்சேன், அதுக்கு எந்த கூப்பாடு போடுத? அதுல முதல்ல யாரு பேருன்னு சொன்னீங்க? வேலை ராசாமணி. அந்த நோசாமணி தான். இவளுக்கும் இவ மகனுக்கும் கல்யாணத்துல வந்து பட்டம் கட்டி நின்னாளாக்கும். நானும் என் புருஷனும் இல்லையா முதல்ல வந்து நின்னோம். அதெல்லாம் நீ சொல்லியா செஞ்சோம்? இல்ல அந்த நோசாமணிய கேட்டு செஞ்சேனா? ஒரேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. என்னைய விடு, நான் தான் உனக்கு ஆகாது. மூச்சுக்கு 300 தடவை என் தொங்கச்சி தொங்கச்சின்னு வந்து ஆடிக்கிட்டு நின்னாரே என் புருஷன். அந்த மனுஷன் முகத்துக்காச்சும் பார்க்க வேணாமா நீயே? ஏண்டி சிவனாயி எதுக்கு சத்தம் போட்டு இருக்கவ? ஊர் உலகத்துல எங்கயாச்சும் இப்படி நடக்க கண்டமா? எவனோ தெரியாத காட்டு பைய பேரெல்லாம் செக்கச்சவேன்னு சிவப்பு மயில போட்டுட்டு உருத்தான சொந்த பேரையும் உங்க
அண்ணன் பேரையும் இப்படி கருப்பாக்கிட்டாலே அடியாத்தி அடியே சினைய கொண்டாட்டி இங்க வாடி